மேஷம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை வேறு ஒரு நபர் எடுத்துவிட்டு சென்றார். அதுதான் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் வலிகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. மேஷம் ராசி என்பர்களே, வாழ்க்கையில சில தோல்விகள் நம்மால் தான் ஏற்படும். ஆனால் சில நேரங்களில் நாம் தகுதியான ஒரு வாய்ப்பு நம்முடைய கைகளில் இருந்து வேறு ஒருவரிடம் சென்றுவிடும் பொழுது தான் மனதில் ஆழமான ஒரு ஏமாற்றங்களும் ஏற்பட்டு கொண்டே தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த அனுபவங்கள் எல்லோருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்துமா என்று கேட்டால் பொருந்தாது. ஆனால் சில மேஷம் ராசிக்காரங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்தித்து வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுக்களையும் உங்கள் மீது மற்றவர்கள் வைத்த ஒரு அனுபவங்கள் நிச்சயமாகவே இருக்கும். நீங்கள் அந்த வாய்ப்புக்காக நீண்ட நாட்கள் உழைத்திருக்கலாம். இந்த வாய்ப்பு எனக்குத்தான் கிடைக்கும் என்று மனதிற்குள் ஒரு ஆசையை வளர்த்து கொண்டு நீண்ட நாட்கள் உழைத்து அந்த வாய்ப்பை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணங்கள் ஆரம்ப கட்டத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கிறது. புதிய திறமைகளை கற்றிருக்கலாம். தூக்கத்தை கூட நீங்கள் தியாகம் செய்து உழைத்தீர்கள். ஏன் அந்த ஒரு தொழிலையோ இல்லைன்னா அந்த ஒரு உழைப்பிலோ நான் தான் முதல் நபராக வர வேண்டும், அந்த அங்கீகாரங்கள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்துத்தான் உங்களுடைய தூக்கத்தை கூட நீங்க பொருட்டாக மதிக்காமல் அந்த வேலையை நீங்க உங்களுடைய பொருட்டாக மதித்து உழைத்தும் வந்தீர்கள். இந்த முறை கண்டிப்பாக எனக்குத்தான் கிடைக்கும் என்ற ஒரு தன்னம்பிக்கையும் உடைய மனதிற்குள் வளர்த்து கொண்ட ஒரு நபர்களும் நீங்கள் தான். ஆனால் முடிவில் வேறு ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தி உடைய காதுகளுக்கு வந்திருக்கலாம். ஆனால் அதற்காக எவ்வளவு நீங்கள் முயற்சிகளை போட்டீர்கள், எவ்வளவு நேரத்தை அந்த ஒரு செயலுக்காக நீங்கள் ஒதுக்கினீர்கள் என்பது பற்றி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது வேறு யாருக்குமே தெரியாது. அந்த நொடியில் உங்களுக்குள்ள பல கேள்விகள் இன்னும் எழுந்து கொண்டே தான் இருக்கும். என்னிடம் என்ன குறை இருந்தது? என் உழைப்பு போதாததா? நான் இன்னும் என்ன செய்திருக்க வேண்டும் என்று மனம் அமைதியாக பதிலை தேடியும் பதில் என்பது கிடைக்கவில்லை. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சில நேரங்களில் அந்த ஏமாற்றத்தை யாரிடமும் சொல்லாமல் சிரித்த முகத்துடன் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் சரி, நம்மளுடைய நேரங்கள் அவ்வளவுதான் என்ற மனதிற்குள் தேவையில்லாத ஒரு எண்ணத்தை கூட நீங்கள் வளர்த்து கொண்ட ஒரு அனுபவங்களும் உண்டு. காலங்கள் சென்ற பிறகு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காததை உங்களை வேறு ஒரு பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு விதமாக இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆரம்பத்தில் அது தோல்வியாகவே தோன்றியிருந்தாலும் பின்னர் அது புதிய வாய்ப்பின் தொடக்கமாகவே மாறியிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. வாழ்க்கை பல நேரங்களில் நமக்கு புரியாத வகையில் கதவுகளை திறக்கவும் செய்யும், கதவுகளை மூடவும் செய்யும் என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் இப்பொழுது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் குடும்ப முடிவுகளில் வெளிநபர்கள் தலையிடக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மேஷம் ராசிக்கு 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம் மற்றும் குடும்ப நிம்மதிகளை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் ராகுவின் தாக்கமோ அல்லது அஷ்டம சனியின் தாக்கங்களோ ஏற்படும் பொழுது உங்கள் வீட்டு விஷயங்களில் 3ஆம் நபரின் தலையீடு அதிகமாகிக் கொண்டு அது மென்மேலும் உங்களுடைய குடும்பத்துக்குள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவுகளை உங்களை கேட்காமலேயே யாரோ ஒரு வெளிநபர் அல்லது தூரத்து உறவினர்கள் வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு அவல நிலைமைகளாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். இதனால் கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளேயோ தேவையற்ற சந்தேகங்களும் வாக்குவாதங்களும் குடும்பத்துக்குள்ளேயே ஏற்பட்டு வீட்டின் நிம்மதியை போன ஒரு தருணங்கள் நிச்சயமாக வேறு யாருடைய குடும்பத்துக்குள்ளையும் ஏற்பட்டிருக்காது. இந்த மேஷம் ராசி குடும்பத்துக்குள்ள மட்டும்தான் இப்படிப்பட்ட சில சிக்கல்கள் ஏற்பட்டு அது உங்களுடைய மனதையும் பாதிக்கும், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் மனதையும் இன்னும் பாதிக்க வைத்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய சுயமரியாதை அந்த வெளிநபரால் கேள்விக்குறியாக்கப்பட்ட ஒரு தருணங்களும் நிச்சயமாக இருக்கும். இப்படிப்பட்ட தருணங்கள் நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களை மட்டும் நீங்கள் நல்லபடியாக பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு வருவதற்கு மிகப்பெரிய அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் நல்லாக இருந்தாலே போதுங்க. உங்களுடைய குடும்பத்தை ஒருபோதும் நீங்க விட்டு பிரிய மாட்டீங்க. இறுதி வரைக்கும் உங்களுடைய குடும்பத்துடன் இருந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மேஷம் ராசி என்பர்களை வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்கள்
இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அந்த காலகட்டத்தை மட்டும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பார்த்தால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கால்நடைகள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கலாம். நாய் வளர்ப்பது அல்லது ஆடு மாடு ஏதேனும் ஒன்று வளர்ப்பது போன்ற செயல்களில் இந்த ஒரு நாளில் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அப்படி யோசித்தால் அது இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தேடி கொடுக்கும். வங்கியில் இருந்த சில இழுபறியான சூழல்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறைய போகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் அமைந்து அது மென்மேலும் உங்களுடைய குடும்பத்தையே நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தும். அந்த அளவுக்கு நன்மைகள் தானாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அது ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனித்தும் பாருங்கள். அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. 7ஆம் வீடான கலஸ்திரஸ்தானத்தில் இருந்த தோஷங்கள் இப்பொழுது விலகுவதால் கணவன் மனைவிக்கு இடையே கடந்த காலத்தில் இருந்த தேவையற்ற சந்தேகங்கள், ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மனக்கசப்புகள் பனி போல இப்பொழுது விலகி அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுக்க போகிறது. ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவருடைய உணர்வுகளை மற்றொருவர் ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான காலகட்டங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பார்த்தால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கவும் ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த இடைவெளியானது குறைந்து அந்யோன்யம் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அதை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். குடும்ப ரகசியங்களை வெளியில் பகிராமல் இருவரும் இணைந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்பத்தின் பொருளாதாரத்தை இனி வரக்கூடிய நாட்களில் உயர்த்தி காட்டும். பிரிய நினைத்த தம்பதியர்கள் கூட மீண்டும் இணைந்து வாழ தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்க போகிறது. இதெல்லாம் ஆரம்பிக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். கடந்த கால கஷ்டங்களை மறக்க வைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு மாற்றங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. மேஷம் ராசி என்பர்களை வாழ்க்கை முழுவதும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு காலத்தில் கண்ணீரால் நிரம்பிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். நம்பியவர்கள் கூட உங்களை விட்டு விலகி இருக்கலாம். உழைப்புக்கான பலன் கூட தாமதமாக போயிருக்கலாம். மனதில் இருந்த பாரங்கள் இது எப்போது மாறும் என்ற கேள்வியை கூட எழுப்பியிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு இரவுக்கும் ஒரு விடியலானது இருப்பது போல் உங்களுடைய கடினமான காலங்களுக்கும் ஒரு முடிவுகள் என்பது இருக்கு. அது சிலருக்கு சின்ன சின்ன நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்கும். ஒரு நல்ல செய்தி, ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு குடும்ப மகிழ்ச்சி, ஒரு மன நிம்மதி, இவை அனைத்தும் சேர்ந்து கடந்த காலத்தின் காயங்களை மெதுவாகவே ஆற்ற உதவக்கூடிய ஒரு காலங்களை தேடி கொடுக்கும். கடந்த கஷ்டங்களை மறக்க வேண்டும் என்பது கிடையாது. அவற்றை தாண்டியும் வாழ்க்கை புதிய ஒரு நம்பிக்கைகளை தர முடியும் என்பதை உணர்வதே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் முக்கியமான ஒன்றாக கருதப்படும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அல்லது ஆடு மாடு ஏதேனும் ஒன்று வளர்ப்பது போன்ற செயல்களில் இந்த ஒரு நாளில் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அப்படி யோசித்தால் அது இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தேடி கொடுக்கும். வங்கியில் இருந்த சில இழுபறியான சூழல்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறைய போகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் அமைந்து அது மென்மேலும் உங்களுடைய குடும்பத்தையே நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தும். அந்த அளவுக்கு நன்மைகள் தானாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அது ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனித்தும் பாருங்கள். அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. 7ஆம் வீடான கலஸ்திரஸ்தானத்தில் இருந்த தோஷங்கள் இப்பொழுது விலகுவதால் கணவன் மனைவிக்கு இடையே கடந்த காலத்தில் இருந்த தேவையற்ற சந்தேகங்கள், ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மனக்கசப்புகள் பனி போல இப்பொழுது விலகி அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுக்க போகிறது. ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவருடைய உணர்வுகளை மற்றொருவர் ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான காலகட்டங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பார்த்தால் எல்லாமே உங்களுடைய